ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போகலாம் ஒரு ட்ரிப். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்டலாம் பேசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கங்கன்னா, நான் உங்கள் பத்மா கணேஷ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹையர் டாப் லோட் வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோங்க. ஒரு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதோட அந்த வாஷிங் மிஷினோட ப்ராடக்ட் ரிவ்யூவும் ப்ளஸ் வந்து அந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 kgங்க கெப்பாசிட்டி. 12 to 15 துணி வரைக்கும் போடலான்னு சொன்னாங்க. மூடி வந்து இப்படி தாங்க. இது வந்து ஹைட்ராலிக் டோர் அப்படின்னு வந்து ஒரு இதுங்க, ஒரு சிஸ்டம் மாதிரி. திறந்திங்கன்னா திறந்துட்டு மூடினோம்னா டப்பு நம்ம சாத்த வேண்டியதில்லை. அதுவே வந்து ஸ்லோவாக வந்து க்ளோஸ் ஆகிக்கும். நம்ம வேகமாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா 2 ஏர் ஃபில்டர் இருக்குங்க. அது மாதிரி வந்து சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஓஷன் வேவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஏரோட சேர்ந்து வாஷ் பண்ணுற மாதிரி. இப்போ வர வாஷிங் மிஷின்லாம் அந்த டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2 ஏர் ஃபில்டர் இருக்குது. அதனால் நம்ம எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டோம்னா அதில் நூல் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், நம்ம துவைக்கிற துணியில் இருக்கிறதெல்லாம் அது வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. எடுக்கிறதுக்கும் ரிமூவ் பண்ணி பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருந்ததுங்க. இந்த கம்பெனியில் வந்து இந்த வாஷிங் மிஷின் ஹையர் கம்பெனியில் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற லிக்விடு பார்த்திங்கன்னா ஏரியலுங்க. நீங்கள் உங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் பவுட்ரு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லிக்விடோ பவுடரோ போடுறதுக்கு வந்து தனி கேபினட் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஹோல் இது மாதிரி. அதில் வேணால் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து துணியில் அப்படியே டைரெக்டாக விட்டுக்கலாங்க அளவு வச்சு. இல்லை மக்கில் வந்து கொஞ்சம் ஆஃப் மக்கு தண்ணி பிடிச்சிட்டு அதில் லிக்விட் கலந்து கூட நம்ம விடலாங்க. அடுத்து என்னென்ன ஆப்ஷன் என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகுது மிஷினில் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மேலே கீழே வந்து இங்கேயும் பவர் ஆன் பண்ணிக்கணுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அது வரிசையாக ஒன்றொன்னா வந்து ஆன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் வாஷ்ன்னு இருக்கும். நார்மல் வாஷ்ன்றது டெய்லி யூஸ் பண்ணுற துணி போடுறதுங்க. ஷர்ட்டுன்றது ஷர்ட்டு மட்டும். ஸ்பின்னு இருக்கிறது நம்ம அந்த ட்ரை ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை காய வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. டெலிகேட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ, இந்த டர்க்கி டவல் அந்த மாதிரி இருக்கிறது. சாரியில் வந்து இந்த ஸ்டோன் வச்சது சமிக்கி வச்சது அதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. குயிக் வாஷ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் போயிட்டு வந்துட்டு உடனே துவைக்கிறவங்க இல்லை, அதெல்லாம் வந்து டக்குன்னு துவைக்கிறது ஒரு 15 செகண்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா P1லேருந்து P9 வரைக்கும் இருக்குங்க. அது என்னென்ன ஆப்ஷன் என்னன்றது இந்த பக்கம் சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். P1 அப்படிங்கிறது ஹெவி வந்து பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸு, ஜீன்ஸு அதெல்லாம் துவைக்கிறதுங்க. P2 வந்து ஸ்போர்ட்ஸு, அதாவது ஸ்போர்ட்ஸ் வேர்ன்ற ட்ராயர்ஸ் அது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் துவைக்கிறதுங்க. P3 இருக்கிறது வந்து எக்கோ, அது வந்து ரொம்ப டைம் எடுத்து நல்லா துணி துவைக்கணும்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். P4 வந்து சில்க் சாரீஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுங்க. P5ன்றது சோக்கு, அதாவது நிறைய அழுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா நல்லா ஊற வச்சு துவைச்சி நல்லா அலசி கொடுத்துரும் அந்த ஆப்ஷனுங்க இது. P6ன்றது பார்த்திங்கன்னா அந்த சொட்டரெல்லாம் துவைக்கிற ஆப்ஷனுங்க. P7 வந்து பேபி ட்ரெஸ்ஸஸ் துவைக்கிறது. P8ன்றது வந்து இந்த சிந்தட்டிக் சாரீஸ்லாம் துவைக்கிறது. P9ன்றது வந்து வெறும் அலசுற ஆப்ஷன் மட்டும். லாஸ்ட் ஆப்ஷன் PA அப்படின்றது ஏர் ட்ரை, அதாவது இந்த நம்ம துவைச்சி காய போட்ட ட்ரெஸ் ஏதாவது மழையால் நனைஞ்சிருச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுற ஆப்ஷன் மட்டுங்க. சரி வாங்க, நான் அடுத்து மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து P1லேருந்து P9 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது இப்படி தான். ஒன்றா அமுத்தி என்ன ஆப்ஷன் நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ராசஸ் அப்படின்ற பட்டன் அமுத்துறோம்னா நம்ம வாட்டர் லெவல் செட் பண்ணுறதுங்க. வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 10 அப்படின்ற ஆப்ஷன் வந்து வச்சுக்கலாங்க. 6, 7, 8, 9, 10ன்னு நமக்கு எவ்வளோ துணி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ன்ற பட்டன் அமுத்தி நம்மளோட வாட்டர் லெவலை செட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க. லிக்விட் நம்ம துணி விட்டுறோம் இல்லைங்களா, நம்ம ரின் லிக்விட் யூஸ் பண்ணுறேன் நான். ஆஃப் மக்கு தண்ணியில் கலந்து அப்படியே துணி மேலே ஊற்றிட்டு அடுத்தது நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க.
மெஷின் ஓட ஆரம்பித்து உடனே நம்ம ஏதாவது உடனேவோ இல்லை நடுவுலையோ இந்த டோரை திறந்தோம்னா மெஷின் உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. அப்புறம் நம்ம திரும்ப அந்த பாஸ் ஆயிரும். அதாவது திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் திரும்ப மெஷின் வந்து ஓட ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு நமக்கு சேஃப்டி இது தான். இது இல்லாமல் அந்த சைல்டு லாக் ஃபங்க்ஷன் கூட இருக்குது, அதை கடைசியாக சொல்கிறேங்க. மெஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெஷின் வந்து துவச்சி ஒரு வேலையாக பண்ண அந்த டைம் அப்படியே குறைஞ்சிட்டு வரதையும் நம்ம பார்க்கலாம். துணி போடுறப்போ நம்ம ஏதாவது ஒரு துணி ஒன்றோ ரெண்டோ மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த DIYன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா துணியை போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின் வந்து ஒர்க் பண்ணுங்க. ரெண்டு தடவை துவைச்சிட்டு துணியை வந்து அலசிட்டு இருக்குங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு துணியை குறைச்சி தண்ணியை அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நாங்கள் துவைச்சி அலசி அடுத்து புழிஞ்சிட்ருக்குங்க துணியை. மிஷின் வந்து துவைச்சி முடிச்சிருச்சுங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். சைல்டு லாக் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த DIYன்ற பட்டனையும் ப்ராசஸ்ன்ற பட்டனையும் அட் எ டைம் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் அது மாதிரி டப்பு க்ளீன் வந்து பார்த்திங்கன்னா DIY பட்டனையும் ப்ரோக்ராம் பட்டனையும் அட் எ டைம் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஹாப்பி வாஷிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.